ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 குடும்பம் நஞ்ச வச்சிருந்தேன். நாடு மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகும்னு அப்போது சொன்னாங்க, அத நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இதை எண்ணி பார்க்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சும் குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்தம் பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன். எல்லாமும் முடிஞ்ச பின்னே குடலு தாண்டா வெந்தது. கைகாலும் நடுங்குது, பல குடும்பம் தெருவில் நின்னது. சுகமாயிருக்குதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன். இனிக்கிற விஷமிதடா இருக்க இருக்க கொல்லுதுன்னு இப்போது தெரிஞ்சு நானும் புத்தி தெரிஞ்சேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சும் குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்தம் பட்ட தண்ணி அடிச்சதுண்டு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்களா? மாசம் மாசம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோன்னு சொன்னாங்களா? கட்சிக்காரங்க தப்பு பண்ணா சர்வாதிகாரியா மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிருப்பாங்களே. ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்களா? போயும் போயும் திமுக ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படா நல்லது நடக்கும்? திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாசமா தாண்டா போகும்.